நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீ +2 பரீட்சை முடியுது, அதே சமயத்தில் 10th நீ என்ன குரூப் எடுக்கலாம், என்ன பண்ணலாம், இல்லை +2 முடிஞ்சா என்ன படிக்கலாம் அப்படிங்கிற கவலை எல்லாருக்கும் இருக்கும், எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். குழந்தை என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ நம்மகிட்ட என்ன திறமை இருக்குன்னு பார்க்கணுங்க. நம்ம எல்லாருமே செய்கிற தப்பு என்னன்னா, பக்கத்து வீட்டு பையன் டாக்டர் படிக்கிறான், என் பையனும் டாக்டர் படிக்கணும். பக்கத்து வீட்டு பையன் CA பண்ணுறான், என் குழந்தையும் CA பண்ணணும். பக்கத்து வீட்டு குழந்தை என்ன பண்றானோ அதை நாமளும் பண்ணணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு சமூகத்துல எது உயரமா கௌரவமா போற்றப்படுதோ அதைத்தான் நாமளும் பண்ணணும்னு நினைக்கிறோம். கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை வச்சிருக்கான். எல்லாரும் ஒரே தொழிலாம் செய்யணும்னு வச்சுக்கோங்க, எப்படி உலகம் இயங்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ எல்லா விஷயம் இயங்கினா தானே இயங்கும், அதுதானே இயற்கை. அப்போ நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்னா, கடவுள் இந்த பூமிக்கு அனுப்பில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை கொடுத்துருக்காருங்க. திறமை இல்லாதவங்க யாருமே கிடையாது. கடவுள் என்னை கைவிட்டானேன்னு யாரும் சொல்லாதீங்க. யாரையும் கடவுள் கைவிடவில்லை. இப்ப நான் எடுத்துட்டீங்கன்னா, படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க், ஆனா நான் மற்ற படிப்பு எதிலும் போய் ஜெயிக்கல, என்னால் ஜெயிக்க முடியல. எனக்குன்னு திறமையை கொடுத்துட்டது இந்த ஜோதிடத்துறையில. அதை நான் கண்டுகிட்டதே 21 வயசுல தான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு 21 வயசுல. அதை இன்னும் முன்னாடியே பிடிச்சிருந்தேன்னா, அப்போ நம்ம அப்ப சொல்லுவார் இல்லை. அப்ப நம்முடைய திறமை எதை சார்ந்து இருக்கு, நமக்கு எதை கொடுத்திருக்கார், நமக்கு கடவுள் என்ன சக்தியை கொடுத்திருக்காரு, என்ன ஆற்றலை கொடுத்திருக்காருன்னு பார்க்கணும். நம்ம எல்லாருமே சாவி, அதாவதுங்க கடவுள் வரும்போதே இங்க ஒரு பெட்டியை வச்சு நம்ம கையில சாவி கொடுத்திருக்கார். உன் பெட்டியை திறந்து நீ சௌக்கியமா வாழணும். நாம் எல்லாருமே என்ன பண்றோம்னா, அடுத்தவன் பொட்டியை போய் திறக்கிறோம். சாவியும் கெட்டு பொட்டியும் கெட்டு போயிடும். அப்போ நமக்குன்னு என்ன திறமை இருக்குன்னு பார்க்கணும், அதை படிக்கணும், அதில் ஜெயிக்கணும். ஒரே விஷயம் புரிஞ்சுக்குங்க, உங்க லக்னாதிபதி உங்க ஜாதகத்துல எத்தனாம் பாவகத்தில் இருக்கோ, இப்போ குறிப்பா 8ஆம் பாவத்தில் இருக்குது, ஆராய்ச்சித்துறை, டாக்டர் PhD, ஆராய்ச்சித்துறை, வெளிநாடு சார்ந்த படிப்புகள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த படிப்புகள். அப்போ லக்னாதிபதி எந்த பாவகத்தை தொடர்பு உள்ளதோ, இல்ல லக்னத்துல எந்த பாவகாதிபதி இருக்கானோ, என்ன கிரகம் இருக்கோ அதனுடைய காரகத்துவ படிப்பு தாங்க. அந்த திறமை தனித்த திறமையாக ஜாதகருக்கு இருக்கும். அதன் மேல எப்பவுமே ஜாதகருக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கும். லக்னத்தில் நின்ற கிரகம் பிளஸ் லக்னாதிபதி எந்த வீட்டுல நிக்கிறானோ அது சார்ந்த கல்வி, அது சார்ந்த திறமைகள் ஜாதகருக்கு இருக்கும். இது சொன்ன விரிவான வீடியோவில் நான் தெளிவா சொல்றேன் என்னென்ன துறைன்னு. இதை புரிஞ்சுக்குங்க. லக்னாதிபதி எந்த பாவகத்தில் இருக்காரோ, இல்ல லக்னத்துல என்ன கிரகம் எந்த பாவகாதிபதி இருக்கானோ அது சார்ந்த திறமைகள் தான் ஜாதகருக்கு அதிகம் இருக்கும். அது சார்ந்து படிங்க, வெற்றி பெறுங்க, வெற்றி நிச்சயம்.